டியூப் தமிழ் வணக்கம். நேட்டோவினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் மிக்கேல் வில்பி ராஸ்முசனுடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. காரணம், இன்று அமெரிக்க அதிபர் டெலிகிராபிற்கு வழங்கி இருக்கின்ற பேட்டியில் நேட்டோ அமைப்பில் இருந்து விலகுவதற்கு முடிவு செய்திருப்பதாகவும் அது குறித்து தான் தீர்மானமாக சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த முன்னோட்ட செய்தி மிக ஆபத்தானது. இன்று இரவு டொனால்ட் ட்ரம்ப் பேச இருக்கின்ற பேச்சில் ஈரானில் நடைபெறும் போருக்கு நேட்டோ ஒத்துழைப்பு வழங்க தவறியிருக்கின்ற காரணத்தினால் நேட்டோ அமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறுகின்றது, சரியான பணிகளை செய்ய முடியாத ஏமாற்றம் என்று கூறி நேட்டோ அமைப்பின் மீது பழியை போட்டு ஈரான் யுத்தத்தில் இருந்து வெளியேறுவதற்கான முடிவை எடுக்கலாம் என்பது இதுவரையான வெள்ளோட்டமாக இருக்கின்றது. இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பொழுது, நேட்டோ அமைப்பு என்பது காகித புலிகள் ஆகிவிட்டது, அதனால் எந்த பயனும் இல்லை. ஹோர்முஸ் நீரிணையின் வழியாக அமெரிக்காவை விட அதிகமான எரிபொருளை கொண்டு செல்வது நேட்டோ அமைப்பு தான். அந்த இடத்தை மீட்பதற்கு உதவி செய்ய வரும்படி அழைத்த பொழுது நேட்டோ நாடுகள் வர மறுத்துவிட்டன. அதைவிட முக்கியம், அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தங்கி பறப்பதற்கான இடைத்தங்கல் முகாம்களை கூட தர மறுத்துவிட்டன. ஸ்பானியா மறுத்துவிட்டது, பிரான்ஸ் மறுத்துவிட்டது, இத்தாலியும் அதுபோல மறுத்திருக்கின்றது. எனவே நமது விமானங்கள் கூட தங்க முடியாத நிலையில் இருக்கின்ற இந்த நேட்டோ அமைப்பை நாம் எப்படி கொண்டு நடத்துவது என்று அவர் கேட்டிருக்கின்றார். ரஷ்ய அதிபர் புட்டின் கூட நேட்டோ ஒரு காகித புலி என்றுதான் கூறுகின்றார் என்று தன்னுடைய கருத்திற்கு அவரை துணையாக அழைத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் இந்த பேட்டி குறித்து மிக்கேல் வில்பி ராஸ்முசன் கூறுகின்ற பொழுது, ஐரோப்பா அமெரிக்கா இடையே உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதை இது காட்டுகின்றது. முன்னாள் அமெரிக்க அதிபர்களாகிய ஜோ பைடன் மற்றும் பராக் ஒபாமா காலத்தில் ஐரோப்பாவிற்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவு இருந்தது உண்மைதான். பராக் ஒபாமா காலத்தில் அமெரிக்காவினுடைய NSA பிரிவு, அப்போதைய ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கலினுடைய கைத்தொலைபேசியின் தகவலை ஒற்று கேட்டது வரை முரண்பாடுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் நேட்டோவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஆன உறவு மேலும் அதிகமாக பிளவுபட்டு விட்டது. ஏறத்தாழ நேட்டோவினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார். உதாரணமாக டென்மார்க் நாட்டிற்கு இப்பொழுது யார் பாதுகாப்பு என்றால், நேட்டோ என்று யாராவது எழுதுவார்களாக இருந்தால் அதைவிட வேடிக்கை வேறு எதுவும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இனி நேட்டோவை நம்பி பயனில்லை என்பது இதனுடைய பொருளாகும். அமெரிக்க அதிபர் நேட்டோவிலிருந்து விலகுவதாக கூறினாலும் உடனடியாக சட்டப்படி வெளியேற முடியாது. ஆனால் அவர் அப்படி கூறிவிடுவாராக இருந்தால் ஆர்டிகிள் 5 என்பது பயனற்று போய்விடும். அதாவது நேட்டோவினுடைய ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கினால் எல்லா நாடுகளும் இணைந்து தாக்கும் என்கின்ற விதி அங்கு செல்லாமல் போய்விடும். இருப்பினும் அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் சட்டப்படி செல்லாது என்று கூறலாம். ஆனாலும் கூட நேட்டோவினுடைய கதை முடிவடைய போகின்ற நாட்கள் வந்துவிட்டன என்று அவர் குறிப்பிடுகின்றார். இதில் முக்கியமான விடயம், ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மீதான போரை தொடங்கி நேட்டோ அமைப்பை உடைப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்தாலும் கூட அவரால் முடியாமல் இருந்தது. ஆனால் ஈரானுடன் நடைபெற்ற போர் சுமார் 1 மாத காலத்திற்கு உள்ளாக நேட்டோவினுடைய கதையை முடிக்கின்ற அளவிற்கு வீரியம் மிக்கதாக அமைந்துவிட்டது. இது நடைபெறுமாக இருந்தால் நேட்டோ அமைப்பை மூழ்கடித்த பெருமையை ஈரானே சூடிக்கொள்ளும் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஈரானுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் பேசியதும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பிரேரணை கொண்டு சென்றதும் கவனிக்கத்தக்கது. இப்பொழுது ஈரானுடைய போர் நேட்டோ அமைப்பிற்கே ஆப்பு வைப்பதாக மாறியிருக்கின்றது. ஐரோப்பா கண்டம் இனி அமெரிக்க அதிபர் ஒருவரை நம்பி பயனில்லை. டொனால்ட் ட்ரம்ப் சென்று இன்னொரு அதிபர் வருவாராக இருந்தால் நிலைமை மாறிவிடும் என்று மனப்பால் குடிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த காலம் முடிவடைந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார். கூட்டி கழித்து பார்ப்போமாக இருந்தால் புட்டின் வகுத்த பொறிக்குள் நேட்டோ சிக்கப்பட்டு விட்டது என்றே கூற வேண்டும். இதிலிருந்து விலகப் போகின்றீர்களா என்று பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டோப் டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசி வழியாக பேசினார். அவருக்கும் ஆக்கபூர்வமான பதில் வரவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிருப்தி குரலே அவரிடமும் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் மோதல் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது. ஈரானுடைய 10க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய மைய பகுதியில் விழுந்திருக்கின்றது. இப்பொழுது போஸ்க விடுமுறை காரணமாக மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் விடுமுறையில் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த கடுமையான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய அத்துமீறிய குடியேற்றங்கள் மேற்கு கரையிலும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த போர் நடைபெற்ற ஒரு மாத கால பகுதியில் என்றுமே இல்லாத அளவிற்கு மோசமான தாக்குதல் இன்று மாலை நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஆனால் சேத விவரங்கள் தெரியவில்லை. இதற்கு பதிலாக ஈரானினுடைய தலைநகர் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடைய சோகமான பேட்டி வெளியாகி இருக்கின்றது. இந்த போரில் குதிக்கும்படி அமெரிக்காவிடமிருந்து தமக்கு அழுத்தத்தின் மேல் அழுத்தம் வருகின்றதாகவும், ஆனாலும் கூட பிரிட்டன் மக்களினுடைய நலவாழ்வே தமக்கு முக்கியம் என்பதனால் தாம் அதில் ஈடுபடவில்லை என்றும், தம்மை பொறுத்தவரையில் ஐரோப்பாவின் பக்கமோ அமெரிக்காவின் பக்கமோ இல்லை, ஆனால் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறியதன் பின்னதாக ஏறத்தாழ இருதலை கொள்ளியரம்பு போல தடுமாறிக் கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் பிரிட்டன் பிரதமர் சக்தி வள தொழிற்பாடுகள், பாதுகாப்பு தொழிற்பாடுகள், எதிர்கால தொழில் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நாம் சேர்ந்துதான் இயங்குகின்றோம். அதேவேளை அமெரிக்காவிற்கும் உதவ தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அமெரிக்காவிற்கு பிரிட்டனினுடைய தளங்களை வழங்க மறுத்து ஈரானுடனான ஒரு போருக்கு செல்லாமல் பிரிட்டன் தப்பிக் கொண்டதானதும், பிரிட்டன் அமெரிக்காவுடன் இணைந்து போருக்கு செல்லாமல் இருந்ததும் அமெரிக்கா பிரிட்டன் இடையேயான உறவிலும் விரிசலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் பிரிட்டன் பிரதமர் என்ன செய்வதென்று தெரியாத தடுமாற்றமான நிலையில் இருக்கின்றார். அதேவேளை ஈரான் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும், ஈரானுடைய புதிய அதிபராகிய மசூத் பெசஸ்கியான் தளர்வான போக்குடையவர் என்றும், அவர் தம்மை அழைத்திருக்கின்றார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் அப்படியான சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும், இது டொனால்ட் ட்ரம்பினுடைய சிறுபிள்ளைத்தனமான வேலை என்றும், அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்றும் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு அறிவித்திருக்கின்றது. இருப்பினும் ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கும் ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவுக்கும் இடையே பிளவு நிலவுவதாகவும், அதிபரிடம் இருந்து அதிகாரம் ரெவல்யூஷன் கார்ட் படையிடம் சென்று இருப்பதாகவும் சில செய்திகள் கூறுகின்றன. ஆனால் அதிபரை விட ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு தான் சக்திமிக்க அதிகார கட்டமைப்பாக ஈரானில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களே அமெரிக்காவுடனான போரை இப்பொழுது தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கும் என்பதும் இயல்பான ஒன்றாகவே இருக்கின்றது. எனவே அவர்களை தவிர்த்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதன் மூலமாக ஈரானில் எதையும் செய்ய முடியாது என்பதும் கவனிக்கத்தக்கது. இப்போது அதிகாரத்தில் இருப்பது ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு தான் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த உரை ஈரான் போர் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய அடுத்த கட்டமான விடயத்தையும் முக்கியமான கவன திசை திருப்பலாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.